கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆஸ் ப்ராமிஸ் இன்னைக்கு கைஃபாக்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். ரிமெம்பர் 5th ஆஃப் நவம்பர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது பிரிட்டன் ஆட்சி புரியிற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அந்த பிரிட்டன் கடியில் இருக்க கண்ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். ஸ்காட்லாந்து, வெல்ஷு, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாமே 5th ஆஃப் நவம்பரை கைஃபாக்ஸ்னு ஒரு நாளாக நினைவு கூறுவாங்க. அன்னைக்கு வான வேடிக்கைகள், பட்டாசுகள் வைக்கப்படும். அது கிட்டத்தட்ட இந்த கதையை 4000 வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி நம்ம போவோம். 1605 கிட்டத்தட்ட கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த சமயம். அவங்க இங்கிலாந்துல ப்ரொட்டஸ்டன்ஸ் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தது. கேத்தலிக்ஸ்க்கு எந்த சலுகைகளும் இடமும் கொடுக்கல. ஈவன் ஒரு மன்னரையோ இல்லை ஒரு மந்திரியோ எலெக்ட் பண்ணுறது கூட கேத்தலிக்ஸ் அனுமதி இல்லை. ஸோ கேத்தலிக்ஸ் எல்லாமே அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. ராபர்ட் கேட்ஸ்பின்னு சொல்கிற ஒரு சோல்ஜர் சில கேத்தலிக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று கூட்டி மன்னரை கொல்றதுக்காக ஒரு பிளான் பண்ணாங்க. அதில் 36 பேரல்ஸ் ஆஃப் கன் பவுடர் பார்லிமெண்ட்டில் இருக்க செல்லாரில் போய் வச்சுட்டு கைஃபாக்ஸ்ன்றவரை தான் அவர் மனித வெடிகுண்டு மாதிரி அவரை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் கிங்குக்கு ஒரு லெட்டர் வழியாக இந்த யாரோ ஒரு மொட்டை கடிதாசி வழியாக இந்த சம்பவங்கள் தெரிய வரப்பட்டப்போ கிங்கோட ஆட்கள் இந்த கைஃபாக்ஸை பிடிச்சி அவரை தூக்கிலிடப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 5th நவம்பர் 1605 தூக்கிலிடப்பட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் மன்னரை பற்றி ஏதாவது இந்த மாதிரி சதி வேலை பண்ணால் அவங்களோட நிலைமை இதுதான் சொல்கிறதுக்காக கைஃபாக்ஸோட ஒரு கட் அவுட்னு சொல்லுவாங்க, எஃபிகின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அதை ஃபயர் ஒர்க்ஸாக பண்ணாங்க. அது தொன்று தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியூசிலாண்ட்லேயும் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில பல ஆளுங்க இன்னுமே ஒரு மனசாட்சி இல்லாமல் பொதுவான இடங்களில் இந்த பட்டாசு வெடிச்சு நேற்றுக்கு டனீடனில் போலீஸ் மேலே 80 பேர் பட்டாசு போட்டிருக்காங்க, விச் இஸ் நாட் ரைட். ஸோ ஒரு காமன் சென்ஸோடு நீங்கள் பட்டாசை யூஸ் பண்ணுங்கள். பொது இடத்துல இது பண்ணாதீங்க. நிறைய பெட்ஸ் பாதிக்கப்படுது, அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பினேன். அதுதான் இந்த கதை. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மம்மாவி கிவி தமிழச்சி யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் போய் பாருங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் பை ஃபார் நவ். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.